இல்லை. அதனால வசதி உள்ளவர்கள் மட்டும் செய்யலாம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆட்டை கொடுப்பதற்கோ அல்லது ஒரு பங்கிலே சேருவதற்கோ வாய்ப்பு இருந்தால் அவர்கள் பேண வேண்டிய ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, இதா ராய்த்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். நீங்க வராத ஐயுல்லஹிய, அவர் குர்பானி கொடுப்பதற்கும் நாடினார் என்று சொன்னார். துல்ஹஜ்ஜி பிறையும் பார்த்தாச்சு, குர்பானி கொடுக்கணும், அதற்குரிய வசதி வாய்ப்புகளும் இருக்குமானால் வலா யஹுதன்ன ஷஅரன் வலா யக்லிமன்ன லுஃப்ரன், அவர் முடிகளையும் வெட்ட வேண்டாம், நகங்களையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால யாராவது குர்பானி கொடுக்க நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால் துல்ஹஜ்ஜி முதல் பிறையில் இருந்து குர்பானி கொடுக்கின்ற வரையிலையும், 10ஆம் நாள் கொடுத்தா 10ஆம் நாள் வரை, 12க்கு கொடுத்தா 12 வரை, எப்ப நீங்க குர்பானி கொடுக்குறீங்களோ அது வரையிலையும் நகங்களையும் முடிகளையும் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமாண்டா அத்தனை பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. யாரு குர்பானி கொடுக்க நாடுறாரோ அவர் குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தால் அவர் மட்டும், மற்றவர்கள் முடி வெட்டினாலும் வெட்டாவிட்டாலும் அதுல பிரச்சனை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அந்த குடும்ப தலைவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது, முடிகளையும் நகங்களையும் வெட்டக்கூடாது. இந்த சட்டங்களை பேணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிமுறையில் குர்பானி கொடுக்க எல்லாம் அல்லாஹ் தஆலா புரிவானாக.